Assalamu alaikum. This video sponsored by Buymode Shopping app. ஹாய் ஹலோ, இன்றைக்கி ஈஸியான வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கேரட் அண்ட் பீன்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நூடுல்ஸை வந்து மஞ்சள்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி 3 வந்து அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன், டக்கு டக்குன்னு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கிட்டு, ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நூடுல்ஸ் தானே. அதனால் லைட்டாக வதங்கின பிறகு நம்மளோட கட் பண்ணி இருக்க வெஜிடபிள்ஸ் வந்து வெங்காயத்தில் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஓகேயான ஹெல்த்தி தான். ஏன்னா நூடுல்ஸ் மட்டும் கடையில் வாங்கி மீதி எல்லாமே வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான். நோ அதர் சாஸு அண்ட் கெச்சப்பு, சோயா சாஸு, சில்லி சாஸ் எதுவுமே போடல. அப்படியே வீட்டில் இருக்கிற ஐட்டம் வச்சு மட்டும் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஹானஸ்ட் ரிவ்யூ மட்டும்தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னாலே நம்ப முடியல. நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் நூடுல்ஸ் செய்கிறேன். அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குங்கிற மாதிரி மூமெண்ட் தான் இருந்துச்சு. சரி, நம்ம வந்து காயை நல்லா வதக்கிக்கிட்டோம் ஓரளவுக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு முறுமுறுன்னு இருந்தால் போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வதங்கின காயில் வந்து சால்ட் தேவையான அளவு, வெங்காயத்துலேயும் அந்த வெஜிடபிள்ஸ்லேயும் தேவையான அளவு, அதுக்கு தேவையான அளவு மட்டும் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது, நான் ரெடி பண்ணி வச்சுட்டு செய்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணிக்கங்க பார்த்து. அப்புறம் மசாலா, கரம் மசாலா, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த 3 மட்டும்தான் இதில் ஆட் பண்ணேன். என்னென்னா மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தலை. இதை போட்டு மேலே கார்னிஷ்க்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்ருக்கேன். ஸோ நல்லா வதங்கிருச்சு. வதங்கின பிறகு கண்டிஷன் இப்படி தான் இருந்துச்சு, பார்த்துக்குங்க. இந்த அளவில் இருக்கும்போது போதும். இந்த அளவுக்கு இருந்தாலே நல்லா வதங்கிருச்சுன்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். உங்களுக்கு உப்பு காரம் ஏதாச்சும் பார்க்கணுன்னா இப்போ பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் உப்பு கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நூடுல்ஸ் போட்ட பிறகு கூட நம்ம உப்பை லைட்டாக மேலே தூவி விட்டு கிண்டி விட்டுக்கிட்டா கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு அந்த மசாலா ரெடியான பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நூடுல்ஸு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கணும். அந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கீழேருந்து மேலேருந்து கீழே அந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். நூடுல்ஸ் உடையாமல் இப்படி ஒரு லேசாக ஒரு பதமாக அந்த மாதிரி பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டு கடைசியில் கிண்டின பிறகு இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலுமே. இந்த மாதிரி இப்படி கலர் நல்லா வந்துட்ட பிறகு இதில் எந்த ஒரு கலருக்காக எதுவுமே போடலை. இதில் வந்து முக்கியமான ஒரு ஐட்டம் சேர்க்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள், பெப்பர் தான். இந்த பெப்பர் மட்டும் சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும். இதுதான் இதில் மெயின். எல்லாம் செஞ்சு இந்த பெப்பர் போட்டால் தான் இதுக்கு ஒரு ஃபுல் ஃபினிஷிங்கே வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த பெப்பர் போட்டுட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பை கூட தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம வெஜ் நூடுல்ஸ் ஈஸியாக ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. எந்த சாஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.